இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, திரும்ப திரும்ப அதே வீடியோ பார்க்காதீங்க. நமக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். ராப்பகலா இத பத்தியே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்களா? அவரை தான் என்னோட உயிர் மூச்சு. அவரை தவிர எனக்கு வேற என்ன யோசனை இருக்க போகுது விவேக்? ஐயோ அண்ணி, அதுக்காக உங்க ஹெல்த்துக்கு எடுத்துப்பீங்களா? அவர் வெளியில வர வரைக்கும் எனக்கு சாப்பாடு கூட ஜீரணமாகாது. அப்படி இருக்கும்போது ஹெல்த்தை பத்தி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சரி, இப்ப என்ன பண்றது? இப்ப வரைக்கும் நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டோம். ஆனா எல்லாத்தையுமே பிரியா அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம அந்த பிரியாக்கு வேற பேர் சொல்லி போன் பண்ணி நம்ம மித்ராவோட எதிரிங்கன்னு சொல்லி எங்க கூட நீங்க கை கோத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்றதை விட அதிகமா பணம் கொடுக்கறோம்னு பேராசை காட்டலாம். அந்த சாக்குல நம்ம மாறு விஷயத்துல அவங்கள சந்திச்சு அவங்க வாயாலேயே உண்மையை வர வச்சு நம்ம அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடலாம். பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு. பட் அவ நம்ம சொல்றத ஸ்ட்ராங்கா நம்பணும்னா நாம இன்டர்நெட்ல ஃபேக் கம்பெனி பேர்ல ஒரு சைட் கிரியேட் பண்ணணும். அவ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வெளியே வந்தா டக்குன்னு நம்பிடுவா. நீ முதல்ல நான் அந்த வேலையை பார்க்கறேன், இருங்க. அண்ணி, ஆமா, நாம எப்படி போக போறோம்? நீ சிங்க வேஷம் போட்டுக்கோ. உன் பேரு கபீர் சிங். நான் வந்து உன்னோட பாட்டி கமலா சிங். ஏ பல்லே பல்லே, ஐடியா சூப்பரா இருக்கு அண்ணி. அண்ணி, ஆல் செட். இப்ப நீ போன் பண்ணு. பிரியாங்கிறது நீங்க தானே? ஆமா. மேடமும் அவங்களுடைய பேரனும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ. வாங்க. ஐயே ஐயே, பைட்டியா உட்காருங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் பேரு கபீர் சிங். இவங்க தான் என் பாட்டி கமலா சிங். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க என்ன பண்ணணும்? மித்ராக்கு இனிமே தூக்கமே இல்லாம பண்ணணும். என்ன சொல்றீங்க? நீ போட்ட கேஸ்ல இருந்து மித்ரா எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது. வாழ்க்கை முழுக்க அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருந்து சாகணும். அதுக்கு முன்னாடி நீ போட்ட கேஸ்ல நீ ஜெயிக்கணும். அதுக்காக தான் நாங்க உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்க போறோம். எங்க ஃபேக்டரியில ஒரு ஃபேக்டரி உங்க பேருக்கு எழுதி தரும். வேணும்னா நீங்களே பாருங்க. ஒரு நிமிஷம். அந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த மொத்த பணமும் உங்களுக்கு தான். இதுல எவ்வளவு இருக்கு? உங்க லைஃப் முழுக்க லாவிஷா வாழ்ற அளவுக்கு இருக்கு. பல கோடி இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? பாட்டிமா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்போமே. ஆஃபரும் ரொம்ப பெருசு இல்ல, கொஞ்சம் யோசிக்கட்டும். பிரியா, நீங்க ரெண்டு பேரும் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. மனிஷா, சொல்லு. விவேக், உடனே லேப்டாப் ஓபன் பண்ணி த்ருவா ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க எம்டிக்கு இமெயில் பண்ணிடு. இப்போ என்கிட்ட லேப்டாப் இல்ல மனிஷா. லேப் இல்லனா என்ன அர்த்தம்? அந்த டீடைல்ஸ் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. நீ தான் மெயில் அனுப்பணும். பட் ரைட் நவ ஐ காண்ட் சென்ட் இட். ஆமா, நீ எங்க இருக்க? நானும் அண்ணியும் அந்த பிரியாவை பிடிக்கிறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். என்னது? பிரியா வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு அண்ணி ஒரு பிளான் போட்டிருக்காங்க.
அந்த பிளானை வச்சு பிரியாவை ட்ராப் பண்ணிட்டு உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஐயோ மேக்ஸ், அந்த லக்ஷ்மிக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கன்னு நினைச்சேன். இப்ப உனக்கும் பிடிச்சிருச்சா? அந்த பிரியாவை நீங்க ட்ராப் பண்றீங்களோ இல்லையோ, அந்த பிரியா போடுற பிளான்ல நீங்க தான் மாட்டிக்க போறீங்க. மித்ரா லைஃப லாக் அப்ல நிரந்தரமா லாக் பண்ணி வச்சிருவீங்க போல. ச்சே. ச்சே. முன்ன பின்ன யோசிக்காம மனிஷா கிட்ட எல்லாத்தையும் நான் உளறிட்டேன். ஆ. You don't worry. நான் லாயர் கிட்ட பேசிட்டேன். எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிருக்காரு. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு என் மனசு சொல்லுது. நீயும் அதே நம்பிக்கையோட இரு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? தரேன். நீங்க ரொம்ப லக்கி சார். ஏன்? உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிற மனைவி கிடைச்சிருக்காங்கல்ல. அவங்கள பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது சார், உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. நீங்க இல்லாம அவங்களோட வாழ்க்கையே நரகமாயிடும் போல. நிறைய பேரு அவங்க கழுத்துல இருக்கிற தாலிக்கு மட்டும் மரியாதை கொடுத்து மனைவியா இருப்பாங்க. ஆனா புருஷன் தான் என் உயிர் மூச்சு எல்லாமேன்னு நினைக்கிறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கல்ல உங்க மனைவி லக்ஷ்மியும் ஒருத்தர் தான். நான் ஏதாவது அதிகமா பேசியிருந்தா சாரி சார். இந்த உலகமே அவர் மேல பழி போட்டாலும் நான் அந்த பழிய நம்ப மாட்டேன், அதை ஒத்துக்கவும் மாட்டேன். என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எக்காரணத்தை கொண்டு தப்பு பண்ண மாட்டார். என்னண்ணே அவங்க இவ்ளோ பெரிய டீல கொடுத்துருக்கோம், இன்னுமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க? அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பணத்து மேல அவங்களுக்கு ஆசை இருக்கு விவேக். அந்த ஆசை தான் திருடங்களை ஈஸியா மாட்டி விட்டுரும். நீ டென்ஷன் ஆகாத, வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க பாரு. ஆமா ஆமா, கண்டிப்பா சொல்லணும். அப்பதானே நாம உண்மையை வெளியே வர வைக்க முடியும்.